பல கோடி மக்களின் வீடு இருளில் கிடக்கும்போது, விளக்கேற்ற வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும்போது பல கோடி மக்களின் வாழ்க்கை இங்கே மலை மேலே விளக்கேற்றுறதுன்றாங்க. இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்குது? மலை இருக்கிற இடம்லாம் விளக்கேற்றணும்னா, ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆக்கிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல. பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விளக்கேற்றுவார். இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா? முருகன் நேற்று தோன்றிய இறையா? இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க? போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல, அதுக்கு முந்தின ஆண்டு ஏற்ற வரல. ஏன்னா 2 மாசத்துல தேர்தல் வருது இல்லையா? இந்த செயல் எப்பவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை. அதை பிரித்து சிதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு. அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க. அரசுடைய கவனக்குறைவு, அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது. அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்பவோ தடுத்துருக்கலாம். திடீர்னு இன்னைக்கு திடீர்னு நாங்கள் இந்த மலை மேலே விளக்கு ஏற்றுவோம் அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துகிறத தான் நான் அதை பார்க்குறேன். இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வர்றது தான் சிரிப்பாக இருக்குது. எங்களுக்கு எப்படி சாமி முன்னே எப்படி விளக்கேற்றணும், கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட எப்படி வழிபடணும், எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக இருக்குது.